ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் புதுவிதமான திருப்பங்களும் மிகப்பெரிய சம்பவம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி நேயர்களுக்கு ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள், நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். இந்த சம்பவத்தின் மூலம் சிம்ம ராசினியர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய திருப்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சம்பவம் நடப்பதற்கான அறிகுறி நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு முன்னாடி உங்களுக்கான கிரக நிலைகள் என்ன மாதிரி சூழல இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இதற்கு பிறகு சிம்ம ராசினியர்களுக்கு உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம ஒவ்வொன்றாக இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கான கிரக நிலைகளை முதலில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியில கேது இருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் பார்க்கும் பொழுது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இருக்கின்றனர். களத்திர ஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் பார்க்கும் பொழுது சந்திரன் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். சோ கிரக நிலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கிரக நிலையோடைய தாக்கத்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய சம்பவம் நடக்கக்கூடிய நிகழ்வு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய தோரணையால் அனைத்து காரியங்களையும் சாதிக்கக்கூடிய திறன் கொண்டிருக்கக்கூடிய நேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நேர்களை சொல்லலாம். அதாவது சிம்மம் அப்படின்னு சொல்லும்போது எப்பொழுதுமே அதற்கு ஒரு தனி பவர் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த குணம் படைத்த சிம்ம ராசி நேர்களுக்கும் ஒரு தனித்திறமை உங்களுடைய தோரணையில் எப்போதுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி நேர்கள் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி நிச்சயமா கிடைக்கலாம். இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு தடைப்பட்டிருந்த பணவரத்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் சீராகலாம். அதிக கோபத்தால் வீண் பகை உங்களுக்கு உண்டாகலாம். இதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசினியர்கள் பின்பற்றக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோபத்தை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய கோபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில சில சிக்கல்களும் சில பிரச்சனைகளும் நிச்சயமா ஏற்படலாம். அதனால இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே இந்த காலகட்டத்தில் நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல அடுத்தவருடைய விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது ரொம்பவே உங்களுக்கு நல்லதுங்க. மற்றவருடைய பிரச்சனைகளை தீர்க்க போய் கண்டிப்பா இதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நீங்க தவிர்க்கலாம். அதே போல இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஆடம்பர செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்படுவது ரொம்பவே அவசியம். ஆடம்பர செலவுகளை குறைத்துவிட்டு உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம். அதாவது அத்தியாவசிய செலவுகளை மட்டுமே இந்த காலகட்டத்தில் நீங்க செய்து கொள்ளலாம். வாகனம் மூலம் செலவு உண்டாகலாம். நீங்க ஏதாவது தொலைதூர பயணங்கள் மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பா இதன் மூலம் நல்ல ஒரு சிந்தனை உங்களுக்கு உருவாகலாம். தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது கூடுதல் செலவை சந்திக்கக்கூடிய சூழலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது கொஞ்சம் வேகமாகலாம். தேவையான பத உதவி இந்த காலகட்டத்தில் நிச்சயமா சிம்மராசி நேர்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு பார்க்கும் பொழுது கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம். சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது சிம்ம ராசி நேர்களுக்கு நல்லதாக மாறலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகும். அதே போல அவர்களுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு எழலாம்.
பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கலாம். பெண்மணிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டம் அனைத்துமே, அதாவது ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வரலாம். அதனால நிதானமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம். கலைத்துறையில இருக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை நீங்க பெறலாம். பண வரத்து உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தலாம். இதுவரை இருந்த தடைகள் அனைத்துமே நிச்சயமா நீங்கிடும். இதிலும் பார்க்கும் பொழுது முழு முயற்சி உங்களுக்கு அவசியம். எல்லாவற்றிலும் சாதகமான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கலாம். காரியங்கள் அனுகூலமான பலனை ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுக்கலாம். அரசியல் துறையில இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு புத்தி தெளிவு நிச்சயமா ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா அதிகரிக்கும். ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் சிம்ம ராசினியர்களுக்கு மன குழப்பங்கள் நீங்கலாம். உங்களுடைய ராசிநாதன் சூரியனுடைய சஞ்சாரம் பண வரத்தை உங்களுக்கு அதிகப்படுத்த செய்யலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா தீரலாம். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நீங்கிடும். சிம்மராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது பாடங்களை படிப்பதில் அலட்சியம் காட்டாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் போது கவனம் கண்டிப்பா மாணவர்களுக்கு அவசியம். சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு என்ன சம்பவம் நடக்கும் போது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர் விவகாரங்களில் கவனம் அவசியம். ஆர்டர்கள் கிடைப்பது திட்டமிட்டபடி இல்லாமல் தாமதமாகலாம். வேலையாட்களிடம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். வீண் அலைச்சல் மற்றும் வீண் விரயம் இனி உங்க வாழ்க்கையில ஏற்படாது. அடுத்ததாக சிம்ம ராசியில பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக நடந்த முடியாத காரியம் ஒன்று இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். இதிலும் திட்டமிடல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பலன்கள் சற்று தாமதமாகி கிடைக்கலாம். மற்றவர்களின் பிரச்சனைகளில் வீண் தலையீடு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கவே கூடாதுங்க. நண்பர்களாக இருப்பவர்களோட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விரோதிகளாக மாறலாம். ஸோ இதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததாக சிம்ம ராசியில உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த நாட்களில் கூட்டு தொழில் புரிபவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக மாறலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு நிர்வாக திறமை நிச்சயமா வெளிப்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மேல் அதிகாரிகளின் அனுசரணையும் கிடைக்கலாம். தனியார் ஊழியர்களுக்கு நல்ல நிலைமை இந்த காலகட்டத்தில் வந்து சேரலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கும் இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, உங்க வாழ்க்கையில என்னென்ன திருப்பங்கள் காத்திருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ மூலம் தெரிந்திருப்பீங்க. சிம்ம ராசினியர்கள் அதே போல இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம், என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வணங்குவது கண்டிப்பா உங்களுக்கு நல்லதாக மாறலாம். இந்த மாதிரி கடவுள் வழிபாடு செய்யும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையை விட்டு விலகி செல்லலாம். இதனால உங்களுக்கு அதீத நன்மை கூட ஏற்படும். முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி கடவுள் வழிபாடை தவறாமல் செய்து பாருங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். முடிந்த அளவுக்கு இந்த கடவுள் வழிபாடை நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிவு ஏற்படும். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் பெருக்கலாம். அதே போல உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறலாம். முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்தை சிம்ம ராசினியர்கள் கண்டிப்பா செய்திடுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன சம்பவங்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.